ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 3/5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 12:47 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் விஷாகம். காலை 6:59 பின்பு அனுஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேபதி, அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்தால் கூட பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உத்வேகப்படுவதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கைலாயநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரமான தோற்றம் வெளிப்படும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால அழகான தோற்றம், ஆடம்பரமான வாழ்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரமான நடை உடை பாவனைகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளராத இதயம் உள்ளவருக்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வல்லப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடை உடை பாவனைகள் நன்மை தரும். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கக்கூடிய, உயர் அதிகாரியுடன் பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் வெளிப்படும். புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கும். ராசிக்கு மிகுந்த யோகக்காரராகிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பெருத்த வாய்ப்புகளும் கனத்த வருமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
சோதனையின் மறுபிறப்பு சாதனை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராமநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். அதாவது ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது, 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது, ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விலகி நிற்பவன் வெல்வதில்லை, வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்களநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வண்ணத்திரைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால ஒரு நன்மை. அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சின்ன திரையில் உள்ளவர்களுக்கு வண்ணத்திரைக்கான வாய்ப்புகள் குவியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்க தெரிந்தவனுக்கு அதிர்ஷ்டத்தின் சந்திப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுந்தர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மரியாதை மிகுதியாகும். ஏற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த யதார்த்தமான சூழல்கள் அமையும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறதுனால காரிய வெற்றிகளும் கைமேல் பலன்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகத்தை துரத்தி விட்டு நம்பிக்கையை விதைத்து விட்டால் சந்தோஷம் என்பது தானாகவே வரும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மரியாதை மிகுதியாகும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால மனோதைரியம் அல்லது இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிக்கனம் என்பது சிறியதொரு வருமானம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிள்ளையார் வட்டி பிள்ளையாரை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விடாமுயற்சி அதிகரிக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பெற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய, மற்றவங்க கிட்ட மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயம் இல்லாமல் கனவு காணலாம்,
கஷ்டம் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, சொந்தங்களால் மன நிறைவு பெருகக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தேவையான உதவியும் வலிமையும் நம்மிடமே உள்ளது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பேச்சு எம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் நிகழும். பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான சூழல்கள் அமையும். பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்முடைய வறுமைக்கும் நம்முடைய பெருமைக்கும் நாம் தான் பொறுப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் நாடி வரும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய ஒப்பந்தங்கள் அமையும். இழந்த ஒரு சில நன்மைகள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்க்க துணிவில்லாதவன் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.